எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கனில் நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். சில லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி இன்னொரு அருமையான சிக்கன் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் நம்ம பருப்பு சேர்த்து செய்ய போகிறோம். கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா? இது பேர் தால் சிக்கன். இதில் நம்ம மசூர் தால் யூஸ் பண்ணி இதை செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த தால் சிக்கன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தால் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் சிக்கனையும் பருப்பையும் சேர்த்து பாதி அளவு வேக வைக்க போகிறேன். இன்றைக்கி நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு 1.5 கப் மைசூர் பருப்பு போடுறேன். இந்த ரெசிபிக்கு மற்ற பருப்பு விட மைசூர் பருப்பு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 கப் தண்ணி சேர்த்து கலந்து குக்கரை மூடி பாதி அளவு வேக விடுங்க. அடுத்து நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் மிளகு சேர்த்து கலந்து விடுங்க. அடுத்து 4 பல்லு பூண்டு போடுங்க. 6 சின்ன வெங்காயம் மெலிசா நறுக்கினது சேர்த்து வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காயை போட்டு தேங்காய் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. தேங்காய் கலர் மாறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் ஃபஸ்ட்டு அரைக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க. பார்த்தீங்கன்னா சிக்கன் பாதி வெந்துருச்சு. இதில் அரைச்ச மசாலா பேஸ்ட்டை போடுங்க. அடுத்து 10 சின்ன வெங்காயம் மெலிசா நறுக்கினது போடுறேன். 1 தக்காளி பொடியாக நறுக்கினது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கினது, உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. நெக்ஸ்ட் நம்ம தாளிக்க ஆரம்பிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. 1/4 டீஸ்பூன் கடுகு போடுங்க. கடுகு பொரிச்சதும் 6 சின்ன வெங்காயம் மெலிசா நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன். வெங்காயம் பொன்னிறமாக மாறினதும் வேக வச்ச சிக்கனை சேர்த்து கலந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட தால் சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அருமையான தால் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இதில் நம்ம தாலும் சிக்கனும் யூஸ் பண்ணி இதை செஞ்சுருக்கோம். ஃப்ளேவர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் ரோட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா, ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.